ரயில்வே திட்டங்கள் தொடர்பான பிங்க் புக் எனப்படும் விவர புத்தகத்தை மத்திய அரசு இன்னும் வெளியிடாததற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மறைப்பதே நோக்கம் என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இந்த ரயில்வே பிங்க் புக் அப்படிங்கிறது என்ன சார்? அதுல என்ன விஷயங்கள் இருக்கும்? ஏன் மத்திய அரசு அதை வெளியிடல? அதாவது பிங்க் புக்ல தான் ஒட்டுமொத்த ரயில்வேயில் எவ்வளவோ திட்டங்கள் இருக்கு. புதிய வழித்தடங்கள், இரட்டை வழிப்பாதை, மின்மயமாக்கல், அகலவழி பாதை அல்லது சிக்னல், ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ரயில்வேக்கும், தென்னக ரயில்வே, மத்திய ரயில்வே, கிழக்கு ரயில்வே, வடகிழக்கு ரயில்வே, ஒவ்வொரு ரயில்வேக்கும் ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற முழு விவரங்கள் அடங்கிய அந்த ஆவணத்தை தான் பிங்க் புக் என்று சொல்கிறோம். 2017 ஆண்டு வரை மத்திய பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட் இருந்தது. அன்றைக்கே ரயில்வே பட்ஜெட் அமைச்சர் வாசித்து முடித்தவுடன் அன்றைக்கே பிங்க் புக் வெளியீடு செய்யப்படும். இந்த அரசு 2017 ரயில்வே பட்ஜெட்டை கைவிட்டது. ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் கிடையாதுன்னு முதல்ல அதை கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க. சரி, ரயில்வேக்கான பிங்க் புக்கு பட்ஜெட், பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதுக்கு அடுத்த நாள் வெளியீடு செய்யப்படும். இது கடந்த 5 வருஷமா நாங்கள் அதை தொடர்ச்சியாக பார்த்து பிங்க் புக்கில் தென்னக ரயில்வேக்கு என்ன ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, எது ஒதுக்கீடு செய்யப்படவில்லை, எது அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை விவரங்களாக நாங்கள் எடுத்து வைத்தோம். அதுக்கு பிறகு அமைச்சர்லாம் பதில் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், பல புதிய திட்டங்களுக்கு வெறும் 1000 ரூபா ஒதுக்கியிருந்தாங்க தமிழ்நாட்டில். அதெல்லாம் நாம் கவனப்படுத்தின பிறகுதான் போன முறை கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்குறோம் அப்படின்னாங்க. இந்த முறை ரயில்வே பட்ஜெட், இது பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு இன்றையோட 5வது நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் பிங்க் புக் வெளியீடு செய்யப்படல. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் விவாதத்தின் கடைசி நாள். நாளை மறுநாள் நிதியமைச்சர் பதில் சொல்ல போறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆவணமே இந்திய மக்களுக்கு இந்திய ரயில்வே துறை கொடுக்கல, ஒன்றிய அரசு கொடுக்கல. ஏன் இப்ப வரைக்கும் பிங்க் புக் வெளியிடாதது? ஆவணங்களை இவர்கள் வெளியிட தயாராக இல்லை என்றால் இவர்கள் ஏதோ தவறு இழைக்கிறார்கள், ஏதோ அநீதி இழைக்கிறார்கள். அநீதி இல்லை என்றால் வெளிப்படையாக அறிவிச்சிருக்கலாம்ல. எனவே மடியில கனம் இருக்கிறனால தான் வழியில் அவங்களுக்கு பயம் இருக்கு. எனவே பிங்க் புக் அறிவிக்கப்படாதது குறிப்பாக தென்னக ரயில்வேக்கு, தமிழ்நாட்டினுடைய புதிய வழித்தடத்திற்கோ தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய ஐயம். தொடர்ச்சியா தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு நிதி குறைந்தளவு ஒதுக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இந்த பிங்க் புக் வெளியிடாதது என்ன மாதிரியான நினைக்கிறாங்க, என்ன அவங்க நினைச்சத மறைக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மறைச்சு ஏன் பிங்க் புக் வெளியிடல அப்படின்னா, ஒன்று வெளிப்படையாக தெரியுது. அதாவது நியாயமான ஒரு பட்ஜெட் என்றால் அதை வெளியிடுறதுல தயக்கம் இருக்காது. விமர்சனம் வரும், நீங்க என்ன செஞ்சாலும் விமர்சனம் வரும், அது வேற. ஆனா வெளியிடுறதுக்கே உங்களுக்கு தயக்கம் இருக்குன்னா, நீங்க பொது பட்ஜெட்ல எப்படி ஆந்திரா, பீகாருக்கு மட்டும் சிறப்பு திட்டங்களை குறிப்பிட்டு சொல்லிட்டு மற்ற எங்கே எது செய்யலையோ அதே போன்ற ஒரு அநீதியை ரயில்வே பட்ஜெட்டிலும் இவர்கள் இழைத்திருப்பார்களோ என்று நான் நினைக்கின்றேன். அதனால தான் பிங்க் புக்கை இப்போ வரைக்கும் வெளியிடல. இப்ப நான் இன்னைக்கு வெளியிட்டா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளியிட முடியாது. நாளைக்கு காலை ஒருவேளை வெளியிட்டால் நாளைக்கு மாலைக்குள்ள படிச்சு நாடாளுமன்றத்தில் பேச முடியாது. எனவே பிங்க் புக் பத்தி நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதமே நடத்தாமல் போவதற்கான ஒரு திட்டத்தை இந்த அரசு தீட்டுகிறது. இது முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதமானது, மக்கள் விரோதமானது.